மத்தேயு அதிகாரம் 24. இயேசு தேவாலயத்தை விட்டு சென்று கொண்டிருந்தார். அவரது சீஷர்கள் அவர் அருகில் வந்து தேவாலயத்தின் கட்டிடங்களை காட்டினார்கள். இயேசு சீஷர்களை நோக்கி, இந்த கட்டிடங்களை பார்த்தீர்களா? உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இக்கட்டிடங்கள் அனைத்தும் நாசமாக்கப்படும். ஒவ்வொரு கல்லும் கீழே தள்ளப்படும், ஒரு கல் இன்னொரு கல் மீது இராதபடி ஆகும் என்று கூறினார். பின்னர் இயேசு ஒலிவ மலையின் மீது ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார். இயேசுவுடன் தனிமையில் இருக்க வந்த சீஷர்கள் அவரிடம், இவை எப்பொழுது நடக்கும் என்று எங்களுக்கு கூறுங்கள். நீர் மீண்டும் தோன்றப் போகிறதையும் உலகம் அழியும் என்பதையும் எங்களுக்கு உணர்த்த எம்மாதிரியான செயல் நடக்கும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு இயேசு, எச்சரிக்கையுடன் இருங்கள், யாரும் உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். பலர் என் பெயரை கூறிக்கொண்டு உங்களிடம் வருவார்கள். நான் தான் கிறிஸ்து என அவர்கள் சொல்வார்கள். பலரையும் அவர்கள் ஏமாற்றுவார்கள். போர்களை பற்றியும் போர்களை பற்றிய செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் பயப்படாதீர்கள், முடிவு வருவதற்கு முன்பு இச்செயல்கள் நடக்க வேண்டும். நாடுகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும், ராஜ்யங்கள் ஒன்றுக்கொன்று போரிட்டுக் கொள்ளும். மக்களுக்கு உண்ண உணவு கிடைக்காத காலம் வரும். வெவ்வேறு இடங்களில் பூகம்பங்கள் தோன்றும். இவை அனைத்தும் பிரசவ வேதனையின் தொடக்கம் போன்றவை என்று பதில் கூறினார். பின்னர் மக்கள் உங்களை மோசமாக நடத்துவார்கள். துன்புறுத்தப்படவும் கொல்லப்படவும் ஆட்சியாளர்களிடம் உங்களை ஒப்படைப்பார்கள். அனைவரும் உங்களை வெறுப்பர். நீங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதால் இவை அனைத்தும் உங்களுக்கு நிகழும். அக்காலகட்டத்தில் பலர் தாம் கொண்ட விசுவாசத்தை இழப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கு எதிராக ஒருவர் திரும்பி ஒருவரை ஒருவர் வெறுப்பார்கள். பல போலி தீர்க்கதரிசிகள் வருவார்கள். மக்களை தவறானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள செய்வார்கள். உலகில் மேலும் மேலும் தீமைகள் ஏற்படும். ஆகவே பலர் அன்பு செலுத்துவதையே நிறுத்திவிடுவார்கள். ஆனால் தொடர்ந்து இறுதி வரை உறுதியாய் இருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய நற்செய்திகள் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் சொல்லப்படும். அதன் பின்பே முடிவு வரும். அழிவை ஏற்படுத்துகிற கொடிய காரியத்தை பற்றி தீர்க்கதரிசி தானியேல் கூறியுள்ளார். இக்கொடியதை தேவாலயத்தில் நின்றிருக்க நீங்கள் காண்பீர்கள். அந்நேரத்தில் யூதேயாவில் வசிப்பவர்கள் மலைகளுக்கு ஓடிவிட வேண்டும். கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காமல் ஓடிவிட வேண்டும். வீட்டின் கூரையின் மீது இருப்பவன் வீட்டிலுள்ள பொருட்களை வெளியே எடுப்பதற்காக கீழே இறங்கக்கூடாது. வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறவன் தன் மேலாடையை எடுக்க திரும்பி வீட்டிற்கு செல்லக்கூடாது. கர்ப்பிணிகளுக்கும் கைக்குழந்தையுடைய பெண்களுக்கும் மோசமான காலம் அது. இச்செயல்கள் நடந்து நீங்கள் தப்பிச் செல்லும் நாள் ஓய்வு நாளாகவோ குளிர்காலமாகவோ இருக்காதிருக்க பிரார்த்தியுங்கள். ஏனென்றால் அக்காலத்தில் துன்பங்கள் அதிகரிக்கும். உலகம் தோன்றிய நாள் முதலாக இல்லாத அளவிற்கு அப்பொழுது துன்பங்கள் ஏற்படும். அதைவிட மோசமானது பிற்காலத்தில் ஏற்படாது. அக்கொடிய காலத்தை குறுகியதாக்க தேவன் முடிவு செய்துள்ளார். அவ்வாறு குறுகியதாகாவிடில் பின் ஒருவரும் உயிர் பிழைத்திருக்க முடியாது. ஆனால் தான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உதவ தேவன் அக்கொடிய காலத்தை குறுகியதாக்குவார். அப்போது ஒரு சிலர் உங்களிடம், அங்கே பார், கிறிஸ்து என்று சொல்லக்கூடும். அல்லது வேறு சிலர், இயேசு இங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடும். ஆனால் அவர்களை நம்பாதீர்கள். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி மகத்தான செயல்களையும் அதிசயங்களையும் செய்வார்கள். அவற்றை அவர்கள் தேவன் தேர்ந்தெடுத்தவர்களிடம் செய்து காட்டுவார்கள். முடிந்தால் தேவனுடைய மக்களை ஏமாற்ற அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் அவை நடப்பதற்கு முன்பே நான் உங்களை எச்சரிக்கிறேன். கிறிஸ்து வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று யாரேனும் ஒருவன் உங்களிடம் சொல்லக்கூடும். அதை நம்பி நீங்கள் வனாந்தரத்திற்கு கிறிஸ்துவை தேடி செல்லாதீர்கள். வேறொருவன் கிறிஸ்து அந்த அறையில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடும். ஆனால் அதை நம்பாதீர்கள். மனிதகுமாரன் தோன்றும் பொழுது யாவரும் அவரை காண இயலும். வானில் தோன்றும் மின்னலைப் போல எல்லோரும் அதை பார்க்க இயலும். கழுகுகள் வட்டமிடும் இடத்தில் பிணம் இருப்பதை நீங்கள் அறிவது போல எனது வருகை நன்கு புலப்படும். அந்த நாட்களின் துன்பம் தீர்ந்தவுடன் கீழ்கண்டது நடக்கும். சூரியன் இருளாக மாறும், சந்திரன் ஒளியை கொடுக்காது, வானிலிருந்து நட்சத்திரங்கள் உதிரும், வானில் அனைத்தும் மாறும். அப்பொழுது
மனிதகுமாரனின் வருகையை அறிவிக்கும் அடையாளம் வானில் தெரியும். உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் கதறுவார்கள். வானத்து மேகங்களின் மீது மனிதகுமாரன் வருவதை காண்பார்கள். மகத்தான வல்லமையுடனும் மிகுந்த மகிமையுடனும் மனிதகுமாரன் வருவார். அவர் ஒரு எக்காலத்தை சத்தமாய் ஊதி அதன் மூலம் தம் தூதர்களை எல்லா திசைகளுக்கும் அனுப்புவார். உலகின் எல்லா பகுதிகளிலிருந்தும் தேவ தூதர்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பார்கள். அத்திமரம் நமக்கு ஒரு பாடத்தை போதிக்கிறது. அத்திமரத்தின் கிளைகள் பசுமையடைந்து இலைகள் துளிர்விட்டு வளரும் பொழுது கோடைக்காலம் அருகில் உள்ளது என அறிகிறீர்கள். அதே போலத்தான் நான் நடக்கப் போவதாக கூறிய செயல்களை பொறுத்தவரையிலும் அவை நடக்கும் பொழுது காலம் நெருங்கிவிட்டதை அறியலாம். நான் உண்மையை சொல்கிறேன். இன்றைய மனிதர்கள் வாழும் காலத்திலேயே அவை அனைத்தும் நடக்கும். உலகம் முழுவதும் வானமும் பூமியும் உள்ளாக அழியும், ஆனால் எனது வார்த்தைகள் அழியாது. அந்த நேரம் அல்லது நாள் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. பரலோகத்தில் இருக்கும் தேவகுமாரனும் தேவ தூதர்களும் கூட அதை அறிய மாட்டார்கள். பிதாவானவர் மட்டுமே அறிவார். நோவாவின் காலத்தில் நடந்ததைப் போலவே மனிதகுமாரன் வரும்போதும் நடக்கும். நோவாவின் காலத்தில் வெள்ளம் வரும் முன்னர் மக்கள் குடித்துக் கொண்டும் சாப்பிட்டுக் கொண்டும் இருந்தார்கள். மக்கள் தம் பிள்ளைகளின் திருமணங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். நோவா கப்பலில் ஏறுகிற வரைக்கும் மக்கள் அவற்றை செய்து கொண்டிருந்தார்கள். நடந்து கொண்டிருந்ததை அம்மக்களில் யாரும் அறிந்திருக்கவில்லை. பின்னர் வெள்ளம் வந்து அவர்கள் அனைவரையும் அழித்து போட்டது. அதை போலவே மனிதகுமாரன் வரும்பொழுதும் நடக்கும். 2 ஆண்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்க ஒருவன் விடப்பட்டு மற்றவன் எடுத்து செல்லப்படுவான். எந்திரத்தில் மாவு அரைத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் இருவரில் ஒருத்தி விடப்பட்டு மற்றவள் கொண்டு செல்லப்படுவார். ஆகவே எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். உங்கள் கர்த்தர் வருகிற நேரம் உங்களுக்கு தெரியாது. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். திருடன் வரும் நேரத்தை வீட்டுக்காரன் அறிந்திருந்தால் திருடனுக்காக வீட்டுக்காரன் காத்திருப்பான். மேலும் திருடன் வீட்டில் நுழையாதபடி எச்சரிக்கையுடன் இருப்பான். இதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்காத பொழுது மனிதகுமாரன் வருவார். புத்தியுள்ள நம்பிக்கைக்குரிய வேலையாள் யார்? தன் மற்ற வேலைக்காரர்களுக்கு தக்க நேரத்தில் உணவளிக்கும் வேலைக்காரனை எஜமானன் நம்புகிறான். எஜமானனின் நம்பிக்கைக்குரிய அவ்வேலைக்காரன் யார்? அவ்வேலைக்காரன் எஜமானன் வரும் நேரத்தில் தன் வேலையை சரியாக செய்கிறதை கண்டால் அவ்வேலைக்காரன் மகிழ்ச்சி அடைகிறான். நான் உண்மையை சொல்கிறேன். தனக்குரிய எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்யும் பொறுப்பையும் அந்த வேலைக்காரன் வசம் ஒப்படைப்பான். ஆனால் அவ்வேலைக்காரன் தீய எண்ணம் கொண்டு தன் எஜமானன் விரைவில் வரமாட்டான் என எண்ணினால் என்ன ஆகும்? உடன் வேலைக்காரர்களை எல்லாம் அடித்து உதைத்து எல்லா உணவையும் உண்டுவிட்டு தன்னை போன்றவர்களுடன் உண்டு குடிக்க முனைவான். அவன் எதிர்பாராத நேரத்தில் எஜமானன் வருவான். பின்னர் அவ்வேலைக்காரனை தண்டிப்பான். மாயமானவர்களின் இடத்திற்கு அவனை அனுப்பி வைப்பான். அங்கே உள்ளவர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டு வேதனையினால் பற்களை கடித்துக் கொண்டிருப்பார்கள். மத்தேயு அதிகாரம் 25. மணமகனுக்காக காத்திருந்த 10 பெண்களுக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யம் இருக்கும். அப்பெண்கள் தங்களுடன் விளக்குகளை கொண்டு வந்தனர். அவர்களில் 5 பெண்கள் முட்டாள்கள், 5 பெண்கள் புத்திசாலிகள். 5 முட்டாள் பெண்களும் தம்முடன் விளக்குகளை கொண்டு வந்திருந்தனர். ஆனால் அவற்றுக்கு தேவையான அதிக எண்ணெயை கொண்டு வரவில்லை. புத்திசாலி பெண்களோ விளக்குகளையும் தேவையான அதிக எண்ணெயை ஜாடிகளிலும் கொண்டு வந்திருந்தனர். மணமகன் வர நேரமானதால் அப்பெண்கள் களைப்பு மிகுதியால் தூங்க ஆரம்பித்தனர். நள்ளிரவில் யாரோ மணமகன் வந்தாயிற்று, வந்து மணமகனை சந்தியுங்கள் என்று அறிவித்தார்கள். பின் பெண்கள் அனைவரும் விழித்திருந்தார்கள். தம் விளக்குகளை தயார் செய்தார்கள். முட்டாள் பெண்கள் புத்திசாலி பெண்களிடம், எங்களிடம் விளக்குகளில் இருந்த எண்ணெய் தீர்ந்துவிட்டது, உங்களிடமுள்ள எண்ணெயிலிருந்து சிறிது கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு புத்திசாலி பெண்கள், இல்லை, எங்களிடமுள்ள எண்ணெய் எங்களுக்கே போதாது. எண்ணெய் விற்பவர்களிடம் சென்று உங்களுக்கு எண்ணெய் வாங்கி வாருங்கள் என்று பதிலளித்தார்கள். ஆகவே
முட்டாள் பெண்கள் எண்ணெயை வாங்க சென்றார்கள். அவர்கள் வெளியில் சென்றிருந்த பொழுது மணமகன் வந்தான். தயாராக இருந்த பெண்கள் மணமகனுடன் விருந்துண்ண சென்றார்கள். உடனே கதவு மூடப்பட்டு பூட்டப்பட்டது. பின்னர் வெளியில் சென்ற பெண்கள் திரும்பினார்கள். அவர்கள், ஐயா ஐயா, கதவை திறந்து எங்களை உள்ளே விடுங்கள் என்றார்கள். ஆனால் மணமகனோ, உண்மையாகவே நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டான். எனவே நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருங்கள். மனிதகுமாரன் வரப்போகும் நாளோ நேரமோ உங்களுக்கு தெரியாது. பரலோக ராஜ்யம் தன் வீட்டை விட்டு வேறொரு இடத்திற்கு பயணமான ஒருவனுக்கு ஒப்பாகும். புறப்பட்டு செல்வதற்கு முன் அவன் தனது 3 வேலைக்காரர்களுடன் பேசினான். தான் புறப்பட்டு சென்ற பின் தனது உடைமைகளை பார்த்து கொள்ளுமாறு அவர்களுக்கு சொன்னான். ஒவ்வொரு வேலைக்காரனும் எதை பார்த்து கொள்ள முடியும் என அவன் தீர்மானித்தான். அதற்கேற்ப ஒருவனிடம் 5 பை நிறைய பணமும், மற்றொருவனிடம் 2 பை நிறைய பணமும், 3வது வேலைக்காரனிடம் 1 பை நிறைய பணமும் கொடுத்தான். பின் அவன் புறப்பட்டு போனான். 5 பை பணம் பெற்றவன் விரைந்து அப்பணத்தை முதலீடு செய்தான். அது மேலும் 5 பை பணத்தை ஈட்டித் தந்தது. அதே போல 2 பை பணம் பெற்றவனுக்கும் நடந்தது. அவன் தான் பெற்ற 2 பை பணம் முதலிட்டு மேலும் 2 பை பணம் ஈட்டினான். ஆனால் 1 பை பணம் பெற்றவனோ நிலத்தில் ஒரு குழி தோண்டி தன் எஜமானின் பணத்தை புதைத்து வைத்தான். நீண்ட காலம் கழித்து எஜமானன் வீட்டிற்கு திரும்பி வந்தான். தன் பணத்தை என்ன செய்தார்கள் என தன் 3 வேலைக்காரர்களிடமும் கேட்டான். 5 பை பணம் பெற்ற வேலைக்காரன் மேலும் 5 பை பணத்தை கொண்டு வந்து தன் எஜமானிடம் சொன்னான். எஜமானனே, நீர் என்னை நம்பி 5 பை பணம் தந்தி, ஆகவே நான் அதை முதலிட்டு மேலும் 5 பை பணம் ஈட்டியுள்ளேன் என்றான். அதற்கு எஜமானன், நீ செய்தது சரி, நம்பிக்கையுள்ள நல்ல வேலைக்காரன். நான் கொடுத்த சிறிது பணத்தை கொண்டு நன்கு செயல்பட்டாய். மேலும் பெரிய பொறுப்புகளை உன்னிடம் ஒப்படைப்பேன். நீயும் என் மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்றான். பின்னர் 2 பை பணம் பெற்ற வேலைக்காரன் தன் எஜமானிடம் வந்து, எஜமானே, நீங்கள் என்னிடம் 2 பை பணம் தந்தீர்கள். நான் அதை கொண்டு மேலும் 2 பை பணம் ஈட்டியுள்ளேன் என்றான். அவனுக்கு எஜமான், நீ செய்தது சரி, நீ நம்பிக்கைக்கு உரிய நல்ல வேலைக்காரன். நான் கொடுத்த சிறிய பணத்தை கொண்டு நன்கு செயல்பட்டாய். ஆகவே மேலும் பெரிய பொறுப்புகளை உன்னிடம் ஒப்படைப்பேன். நீயும் என் மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்றான். பின் 1 பை பணம் பெற்ற வேலைக்காரன் தன் எஜமானிடம் வந்து, எஜமானே, நீர் மிகவும் கடினமானவர் என்பது எனக்கு தெரியும். விதைக்காமலேயே அறுவடை செய்கிறவர் நீர், செடி நடவாமலேயே தானியங்களை சேகரிக்கிறவர் நீர். எனவே நான் பயம் கொண்டேன். நீர் தந்த பணத்தை நிலத்தில் குழி தோண்டி புதைத்தேன். இதோ நீங்கள் தந்த 1 பை பணம் என்றான். எஜமான் அவனை நோக்கி, நீ ஒரு மோசமான சோம்பேறி வேலைக்காரன். நான் விதைக்காமலேயே அறுவடை செய்வதாகவும் நடாமலேயே தானியங்களை சேகரிப்பதாகவும் கூறுகிறாய். எனவே நீ என் பணத்தை வங்கியில் செலுத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் நான் திரும்பி வரும்பொழுது என் பணமும் எனக்கு கிடைத்திருக்கும், அதற்கான வட்டியும் கிடைத்திருக்கும் என்றான். ஆகவே எஜமானன் தன் மற்ற வேலைக்காரர்களை பார்த்து, அந்த வேலைக்காரனிடமிருந்து அந்த 1 பை பணத்தை வாங்கி அதை 10 பை பணம் வைத்திருப்பவனிடம் கொடுங்கள். தான் பெற்றிருப்பதை பயன்படுத்துகிற ஒவ்வொருவனும் மேலும் அதிகம் பெறுவான். அவனுக்கு தேவையானதை விட மிக அதிகமாக கிடைக்கும். ஆனால் தான் பெற்றிருப்பதை பயன்படுத்தாதவனிடமிருந்து அனைத்தும் பறிக்கப்படும் என்றான். பிறகு அந்த எஜமானன், பயனற்ற அந்த வேலைக்காரனை தூக்கி வெளியே இருளில் எரியுங்கள். அவ்விடத்தில் மக்கள் கூக்குரலிட்டு பற்களை கடித்துக் கொண்டு வேதனையால் அழுது கொண்டிருப்பார்கள் என்றான். மனிதகுமாரன் மீண்டும் வருவார். அவர் மாட்சிமையுடன் தேவ தூதர்கள் சூழ வருவார். ராஜாவாகிய அவர் தன் மாட்சிமை மிக்க அரியணையில் வீற்றிருப்பார். உலகின் எல்லா மக்களும் மனிதகுமாரன் முன்னிலையில் ஒன்று திரள்வார்கள். மனிதகுமாரன் அவர்களை 2 குழுக்களாக பிரிப்பார். ஓர் ஆட்டிடியன் தன் ஆடுகளை வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் என பிரிப்பதைப் போல அவர் பிரிப்பார். மனிதகுமாரன் செம்மறி ஆடுகளை வலது பக்கமும் வெள்ளாடுகளை இடது பக்கமும் நிறுத்துவார். பின் ராஜாவானவர் தன் வலது பக்கமுள்ள நல்லவர்களிடம், வாருங்கள், என் பிதா உங்களுக்கு பெரும் ஆசீர்வாதத்தை வழங்கியுள்ளார். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை அடையுங்கள். உலகம் தோன்றியது முதலே அந்த ராஜ்யம் உங்களுக்காக தயாராக உள்ளது. நீங்கள் அந்த ராஜ்யத்தை அடையலாம். ஏனென்றால் நான் பசித்திருந்த பொழுது நீங்கள் எனக்கு உணவளித்தீர்கள். எனக்கு தாகம் ஏற்பட்ட போது தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வீட்டிலிருந்து தூரமாய் தனித்திருந்த பொழுது என்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தபோது
நீங்கள் உடுக்க ஆடை அளித்தீர்கள். நான் நோயுற்ற போது என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நான் சிறைப்பட்ட போது நீங்கள் என்னை காண வந்தீர்கள் என்று சொன்னார். அதற்கு நல்லவர்கள் பதில் சொல்வார்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசித்திருந்ததைக் கண்டு நாங்கள் உமக்கு உணவளித்தோம்? எப்பொழுது உங்களுக்கு தாகம் ஏற்பட்டு நாங்கள் தண்ணீர் தந்தோம்? எப்பொழுது நீர் வீட்டை விட்டு வெளியேறி தனித்திருந்ததைக் கண்டு நாங்கள் உம்மை எங்கள் வீட்டுக்கு அழைத்தோம்? எப்போது நீர் ஆடையின்றி இருக்க கண்டு நாங்கள் உமக்கு உடுத்திக்கொள்ள ஏதேனும் கொடுத்தோம்? எப்பொழுது நாங்கள் உம்மை நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டோம் என்பார்கள். பின்னர் மன்னவர், உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், இங்குள்ள என் மக்களில் மிகவும் சாதாரணமான யாருக்கேனும் நீங்கள் ஒன்றை செய்திருந்தால் நீங்கள் அதை எனக்கே செய்ததாகும் என்று கூறினார். பின் ராஜா தன் இடது பக்கமுள்ள தீயவர்களை பார்த்து, என்னை விட்டு விலகுங்கள், நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். என்றென்றும் எரிகிற அக்கினியில் விழுங்கள். பிசாசுக்காகவும் அவனது தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது அந்த அக்கினி. நீங்கள் அதிலே சேர வேண்டும். ஏனென்றால் நான் பசித்திருந்த பொழுது நீங்கள் புசிக்க எதுவும் தரவில்லை. நான் தாகமாயிருந்த பொழுது நீங்கள் குடிக்க எதுவும் கொடுக்கவில்லை. நான் வீட்டிலிருந்து தூரமாய் தனித்திருந்த பொழுது நீங்கள் என்னை உங்கள் வீட்டிற்கு அழைக்கவில்லை. நான் ஆடையின்றி இருந்த பொழுது நீங்கள் உடுக்க துணி ஏதும் தரவில்லை. நான் நோயுற்ற பொழுதும் சிறையில் இருந்த பொழுதும் நீங்கள் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்று கூறுவார். அதற்கு அத்தீயவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசித்தும் தாகத்துடனும் இருந்ததை நாங்கள் கண்டோம்? எப்பொழுது நீர் வீட்டிலிருந்து தூரமாய் தனித்திருந்ததை கண்டோம்? அல்லது எப்பொழுது உம்மை ஆடையின்றியோ நோயிற்றோ அல்லது சிறைப்பட்டோ கண்டோம்? எப்பொழுது இவைகளையெல்லாம் கண்டு உமக்கு உதவாமல் போனோம் என்பார்கள். அப்போது ராஜா, நான் உண்மையை சொல்லுகிறேன், இங்குள்ளவர்களில் சாதாரணமான யாருக்கேனும் எதையேனும் செய்ய நீங்கள் மறுத்தால் நீங்கள் எனக்கு மறுத்ததற்கு சமமாகும் என்பார். பிறகு அத்தீயவர்கள் விலகிச் செல்வார்கள். அவர்களுக்கு நித்தியமான தண்டனை கிடைக்கும். ஆனால் நல்லவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்.